யார் அசிங்கமான செயல்களை செய்து மானக்கேடான காரியங்களை செய்து தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடினார்களோ அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து وَمَن يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا اللَّهُ என்னிடத்திலே ஏந்தப்பட்ட அந்த பாவத்தை என்னை தவிர யார் மன்னிப்பார்கள்? அல்லாஹ் பெருமையோடு கேட்கிறான். அவன் அந்த பெருமைக்கு உரித்தானவன். وَمَن يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا اللَّهُ அல்லாஹ்விடத்திலே முறையிடுங்கள் இந்த வார்த்தையை கூறி, யா அல்லாஹ், என் பாவத்தை நீ மன்னித்தே ஆக வேண்டும். உன்னை தவிர எனக்கு வேறு வழி என்ன? நீதான் மன்னிக்க முடியும் இந்த பாவத்தை. உன் வாக்கு அது, என்னை மன்னிப்பா என்பது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிறைய பேருக்கு இந்த பழக்கமே இல்லை, அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பட்டம் சொன்னாங்க, அல் பகீல். கஞ்சர்கள் யார் என்றால், யாருக்கு முன்னால் என் பெயர் உச்சரிக்கப்படுகிறதோ, யார் அதற்கு ஸலவாத்தை கூறவில்லையோ அவர்கள்தான். அல்லாஹ் பாதுகாப்பானார். முஹம்மது ரசூலுல்லாஹ் உள்ளத்திலிருந்து அன்போடும் பாசத்தோடும் சொல்லுங்கள். ஏதோ நாவுகள் அசைக்கக்கூடிய வார்த்தை அல்ல அது. உள்ளத்திலிருந்து அன்போடு எழ வேண்டிய வார்த்தை அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் யப்சுது யதஹு பில்லைல் லியதூப முஸ்ஸிஉன் நஹார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவில் அவனுடைய கரத்தை விரித்து வைக்கிறான், பகலில் அடியார்கள் செய்த பாவங்களை மன்னிப்பதற்காக. அல்லாஹ் பகலில் தன்னுடைய கரத்தை விரித்து வைக்கிறான், இரவில் அடியார்கள் செய்த பாவங்களை மன்னிப்பதற்காக. எதுவரை? ஹத்தா தத்லு அஷம்சு மின் மக்ரிபிஹா, மேற்கிலிருந்து சூரியன் உதயமாகும் வரை. என்ன அர்த்தம் அப்படின்னா? என்ன அர்த்தம் அப்படின்னா, கியாமத்து வரும் வரை ஒரு நொடி கூட அல்லாஹ்விடத்திலே இல்லை, இந்த நொடியில் அல்லாஹ் இவரை மன்னிக்க மாட்டான் என்று. காலை எழுந்தது முதல் இரவு வரும் வரை, சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகும் வரை அல்லாஹ்வுடைய வாசல் திறந்தே இருக்கிறது. அதில் செல்வது எம்முடைய கடமை. அதை அல்லாஹ் ஒருபோதும் அடைக்க மாட்டான். அல்லாஹ் அதை ஒருபோதும் நிராகரிக்க மாட்டான். நீ இவ்வளவு பாவம் செய்திருக்கிறாய், என்னை நோக்கி வராதே என்று அல்லாஹ் யாரையும் மிரட்டி இருக்க மாட்டான். ஃபிரௌன் அன ரப்புக்குமுல் அலா என்று சொன்னவன், அவனுக்கு கலிமா மறுக்கப்பட்டது, அவனுடைய வாய் அடைக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? ஒருவேளை அவன் கலிமா சொல்லி இருந்தால், அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இந்த கலிமா அவனுடைய பாவத்தை அழித்திருக்கும். அல்லாஹ் அக்பர். கருணையாளன் அவன், அவனுடைய கருணையை யாரும் எண்ண முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு லல்லாஹு அஷத்து ஃபரஹன் பிதௌபத்தி அப்தி. இந்த ஹதீஸை கொஞ்சம் கேளுங்கள். அல்லாஹ் அதிக மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹ் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவது அல்லாஹ்வுடைய சிஃபத், அல்லாஹ்வுடைய குணம் அது. அல்லாஹ் லல்லாஹு அஷத்து ஃபரஹன், அதிகமான மகிழ்ச்சி அடைகிறான். ஒரு அடியான் அவனிடத்திலே திரும்பி வரும் பொழுது, ரசூலுல்லாஹ் உதாரணம் சொல்கிறார்கள். எப்படி தெரியுமா? ஒரு பாலைவனத்தில் ஒரு மனிதன் பயணம் செய்கிறான், தன்னுடைய வாகனத்தோடும் உணவோடும். பல ரிவாயத் சொல்கிறது, எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து சொல்கிறேன். வாகனத்தோடும் உணவோடும் தன்னுடைய பானத்தோடும் அந்த பாலைவனத்தில் பயணம் செய்கிறான். பாலைவனம் பற்றி நமக்கு தெரியும், அதனுடைய பயணம் எப்படி என்று. பயணம் செய்யும் பொழுது திடீரென்று களைப்பு வருகிறது. களைப்பில் ஒரு மரத்தின் நிழலில் ஓய்வெடுப்பதற்காக உறங்குகிறான். வாகனத்தையும் உணவையும் பானத்தையும் வைத்துவிட்டு விழித்து பார்க்கிறான். அவனுடைய வாகனமும் இல்லை, உணவும் இல்லை. என்னாகும்? பாலைவனத்தில் எதுவுமே இல்லைன்னா அவன் நப்சு சொல்லுகிறது, உனக்கு பசி வந்து விட்டது, தாகம் வந்து விட்டது, மரணம் தான் உனக்கு, இனிமேல் வாழ்வதற்கு அவகாசமே உனக்கு இல்லை, மரணத்தை எதிர்பார்த்து இங்கே உட்காரு. அவ்வளவுதான் மனசு சொல்லுது. மரணத்தை எதிர்பார்த்தவனாக உட்காருகிறான். அப்படியே அசதியில் உறங்கி விடுகிறான்.
வாழ்வை தொலைத்து விட்டேன், இனிமேல் வாழ்க்கை இல்லை என்று அந்த உறங்கிய அந்த அடியான் மீண்டும் விழித்து பார்க்கிறான். அவனுக்கு முன்னால் தொலைத்த வாகனமும் தொலைத்த உணவும் அவனுக்கு முன்னால் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நேரத்தில் அந்த அடியான் எழுந்தவுடன் மகிழ்ச்சியில் அல்லாஹ்வை பார்த்து சொன்னான், அல்லாஹும்ம அன்த அப்தி வ அன ரப்புக். இது குஃப்ர். இப்படி சொல்வது என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், நீ என் அடிமை, நான் உன்றம். இது என்ன ஷிர்க்? இது குஃப்ர். இது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்தஅ மின் ஷித்தத்தில் ஃபரஹ். வேண்டுமென்று அவன் சொல்லவில்லை. எப்படி வேண்டுமென்று அவன் சொல்லவில்லை. அவன் தவறடைத்து விட்டான். மிக்க மகிழ்ச்சியில் வாழ்வு கிடைத்திருக்கிறது, மீண்டும் வாழ்வதற்கு என்ற ஒரு மகிழ்ச்சியில், மிக்க மகிழ்ச்சியில் வார்த்தையில் தவறளித்து விட்டான். எப்படி தொலைத்த உணவும் தொலைத்த வாகனமும் வாழ்வு இல்லை என்று மீண்டும் கிடைத்ததோ, இவன் அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட தன்னை விட்டு சென்ற அடியான் மீண்டும் தன்னை நோக்கி வரும் பொழுது இவன் அடையக்கூடிய ஆனந்தத்தை விட அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய நேசம் உள்ளத்திலே இருந்தால் இந்த ஹதீஸ் எல்லாம் உள்ளத்திலே அப்படியே அன்போடு இறங்கும். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹுவை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டாம் அவனுடைய அடியார்கள்? என் மனைவியை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக நான் எதையெல்லாம் செய்கிறேன், என் பிள்ளைகளை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக நான் எதையெல்லாம் செய்கிறேன். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கோடிகளை கொட்ட வேண்டுமா? தேவையில்லை. என்ன செய்ய வேண்டும்? என் நேரங்கள் வாழ்க்கை அனைத்தையும் பள்ளியிலே கழிக்க வேண்டுமா? தேவையில்லை. அல்லாஹ் அப்படி எதிர்பார்க்கவில்லை. உன் பாவத்தை தியாகம் செய், அல்லாஹ் உன்னை பார்த்து மகிழ்ச்சி அடைவான். நீ அவனை பாவத்தை தியாகம் செய்து நினைவு கூர்ந்தால் அல்லாஹ் உன்னை நினைவு கூறுவான். சிறந்த மக்களிடத்தில், சிறந்த கூட்டத்தில் அல்லாஹுவை மகிழ்ச்சிப்படுத்துங்கள், ஷைத்தானை கோபப்படுத்துங்கள், கவலை அடைய செய்யுங்கள். ஷைத்தான் கவலை அடைவானா? கவலை அடைவானா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்போது ஆதமுடைய மகன் சஜிதாவுடைய வசனங்களை ஓதி சஜிதா செய்கிறானோ அப்போது ஷைத்தான் விரண்டு செல்கிறான், அழுதவனாக அழுகிறான் ஷைத்தான். எப்போது அடியான் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகிறானோ அப்போது ஷைத்தான் அழுகிறான். என் நாசமே, ஆதமுடைய மகனுக்கு சுஜூது செய்ய ஏவப்பட்டது, அவனோ சுஜூது செய்கிறான். ஆனால் எனக்கோ ஏவப்பட்டது, நானோ மறுத்து விட்டேன், நரகத்தை உரித்தாக்கி விட்டேனே என்று ஷைத்தான் ஆதமுடைய மகன் சஜிதாவை ஓதி சஜிதா செய்யும் நேரத்தில் எல்லாம் அழுகிறான். ஷைத்தான் அழுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அருளை எப்படி விவரிப்பது கண்ணியத்துக்குரியவர்களே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அருளை விளக்குவதற்காக, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நேசம் என் மீது இருக்கிறது, என் ரப்பு என் மீது நேசத்தோடு தான் இருக்கிறான். ஒருபோதும் அல்லாஹ் என்னை வெறுப்பதில்லை, அல்லாஹ் என்னை விரட்டுவதில்லை. அவனை நோக்கி நான் சென்றால் அல்லாஹ் என்னை விட்டு தூரமாக செல் என்று அல்லாஹ் கூறுவதில்லை. என் தந்தைக்கு மாற்றம் செய்தால் என் தந்தை சொல்லுவார், என் தாய்க்கு மாற்றம் செய்தால் என் தாய் சொல்லுவாள், என் பிள்ளைகள் எனக்கு மாற்றம் செய்தால் என் பிள்ளைகளிடத்தை நான் சொல்லுவேன். ஆனால் எவ்வளவு மாறு செய்தாலும் என் ரப்பை நோக்கி நான் திரும்ப சென்றால் மீண்டு வா என்று அல்லாஹ் சொல்லுவான், விரண்டு செல் என்று அல்லாஹ் சொல்லிவிட மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் நபித்தோழர்கள் மத்தியில் ஒரு பெண் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், என் குழந்தையை காணவில்லை இந்த போர்க்களத்தில். சஹாபாக்களை தேடி வர சொல்கிறார்கள். அந்த குழந்தை கிடைக்கிறது. அந்த பெண்ணுடைய கையில் அந்த குழந்தை கொடுக்கப்பட்டவுடன் அந்த பெண் பாசத்தில் அந்த குழந்தையுடைய பசியை போக்கி முத்தமிடுகிறாள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்த சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அத்துரவுன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார், அத்துரவுன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார், இந்த நேரத்திலே இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாளா? வீசுவாளா? சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எப்படி அந்த குழந்தையை தாய் நெருப்பில் வீசுவாள்? தான் பெற்றெடுத்த குழந்தை எப்படி வீசுவாள்? ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா, இந்த தாய் இந்த குழந்தையின் மீது இரக்கம் காட்டுவதை விட அல்லாஹ் அவருடைய அடியார்கள் மீது இரக்கம் காட்டுகிறான். என்ன அர்த்தம்? இந்த தாய் எப்படி தன்னுடைய குழந்தையை நெருப்பில் வீசுவதை விரும்ப மாட்டாளோ அது போன்று தனக்கு கட்டுப்பட்ட அடியானை அல்லாஹ் நெருப்பில் வீச விரும்ப மாட்டான், வீச மாட்டான். அல்லாஹ் எம்மை நேசித்தால் போதும், அல்லாஹுடைய நேசம் எம் மீது உரித்தானால் போதும், நரகத்தின் சுவாசத்தை கூட இன்ஷா அல்லாஹ் நான் முகர மாட்டோம். அந்த ஒரு தன்மை வந்தா போதும். இறந்த அடியான நேசிக்கிறேன் அல்லாஹ் ஜிப்ரீல கூப்பிட்டு சொன்னா போதும். யாரை கூப்பிட்டு சொல்லணும்? யாரை கூப்பிட்டு சொல்லணும்? ஜிப்ரீல கூப்பிட்டு சொல்லணும். அல்லாஹ் சொல்லுவாளா ஜிப்ரீல் இடத்துல? நம்மள போய் ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஹப்பல்லாஹுல் அப்த நாதா ஜிப்ரீல். அல்லாஹு அக்பர். என்ன ஹதீஸ் பாருங்கள். அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால் ஜிப்ரீலை அழைப்பான். யார் ஜிப்ரீல்? நபிமார்களை சந்தித்தவர், ரசூல்மார்களை சந்தித்தவர், வஹி கொடுப்பதற்கு பொறுப்பேற்றப்பட்டவர், நபி மலக்குகளுடைய தலைவர். அழைப்பான், நாதா ஜிப்ரீல், யா ஜிப்ரீலு இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலான், இப்படிப்பட்ட பெயர் கொண்ட அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான், நீங்களும் நேசியுங்கள். அல்லாஹ் எம்மை நேசித்தால் எம்முடைய பெயரை அல்லாஹ் ஜிப்ரீல் இடத்திலே உச்சரிப்பான். ஜிப்ரீல் வானத்தில் உள்ளவர்களை அழைப்பார், வானத்தில் உள்ளவர்களை இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான், நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள். வானத்தில் உள்ளவர்கள் நேசிப்பார்கள். அதற்கு பிறகு அந்த கட்டளை பூமியில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும். பூமியில் உள்ள எல்லோரும் அந்த அடியானை நேசிப்பார்கள். ஒரு முஃமினை முஃமின் நேசிப்பான், முனாஃபிக்கை தான் ஒரு முஃமின் வெறுப்பான். ஒரு முஃமின் இன்னொரு முஃமினை ஒருபோதும் வெறுக்க மாட்டான். வெறுத்தால் இவன் நயவஞ்சகத்தன்மையை கொண்டிருக்கிறான் அல்லது அவர் நயவஞ்சகத்தன்மையை கொண்டிருக்கிறார், அவ்வளவுதான். புரிஞ்சுங்க இந்த விஷயத்தை. ஒரு முஃமினை இன்னொரு முஃமின் வெறுக்க மாட்டான். முஸ்லிமை இல்ல நான் சொல்றது, முஃமினை. ஒரு முஃமினை நான் வெறுக்கிறேன் என்றால் அவனிடத்திலே குறை இல்லை, என் கல்விலே உள்ள ஈமானில் குறை இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பான. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையும் மன்னிப்பான், எதையும் மன்னிப்பான். இன்னொரு ஹதீஸை கேளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் இறக்கக்கூடிய தருவாயில் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து வசியத் செய்தான். வசியத் செய்தான். என்ன வசியத்? அழைத்தான், பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நான் எல்லை கடந்த பாவங்களை எல்லாம் செய்திருக்கிறேன். ஒருவேளை அல்லாஹ் என்னை எழுப்பி தண்டித்தால் அதையெல்லாம் என்னால் தாங்க முடியாது. நான் இறந்ததற்கு பிறகு என்னை எரித்து சாம்பலாக்கி பாதியை கடலிலே தூவுங்கள், பாதியை காற்றிலே தூவுங்கள். அதுபோல் பிள்ளைகளும் அந்த தந்தையுடைய வசியத்தை ஏற்று இறந்ததற்கு பிறகு அவர் எரித்து சாம்பலாக்கி பாதியை காற்றிலே, பாதியை எங்கே கரைத்தார்கள்? கடலிலே கரைத்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை ஒன்று கூட்டினான். அல்லாஹ் கேட்டான், லிம ஃபஅல்த ஹாதா, லிம ஃபஅல்த, ஏன் செய்தாய் இதை? அவர் சொன்னார் ஒரே வார்த்தை தான், ஹஷ்யதக யா ரப், ஹஷ்யதக யா ரப். உன் பயம் யா அல்லாஹ், உன் அச்சம் யா அல்லாஹ், உன் அச்சம் என் உள்ளத்தை சூழ்ந்தது யா அல்லாஹ். நீ என்னை எழுப்பி தண்டித்தால் என் நிலைமை என்ன என்ற ஒரு கேள்வி வந்தது யா அல்லாஹ், செய்து விட்டேன். அறிஞர்களில் சிலர் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, இவர் செய்த இந்த காரியம் குஃபுர்,
குஃப்ரா இல்லையா? அல்லாஹ் என்னை எழுப்ப மாட்டான் என்று ஒருவன் நினைத்தால் அவன் யார்? காஃபிர். ஆனால் இந்த குஃபுர் அல் குஃப்ரும் பில் ஜஹல், அறியாமையில் செய்யக்கூடிய குஃபுர். இப்படிப்பட்ட அடியானை அல்லாஹ் என்ன செய்தான்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபகஃபர லஹு, அல்லாஹ் அவனை மன்னித்தான். அல்லாஹ் மன்னிக்க நாடினால் அவன் பாவத்தை எல்லாம் பார்க்க மாட்டான். என்ன செஞ்சேன்னா அல்லாஹ் பார்த்துட்டு இருக்க மாட்டான். இந்த பாவத்துக்கு இதை செஞ்சியா, இந்த பாவத்துக்கு இதை செஞ்சியா, அப்படி செஞ்சியா, அங்க உட்கார்ந்து செஞ்சிய, அப்படிப்பட்ட சூழ்நிலை செஞ்சிய, அவ்வளவு கண்ணியம் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு செஞ்சிய, இவ்வளவு நியமத்தை தந்ததுக்கு பிறகு செஞ்சிய, செஞ்சிட்டியா, தௌபா செஞ்சியா, அவ்வளவுதான் முடிஞ்சு. யா அல்லாஹ், இனிமேல் இதை செய்ய மாட்டேன், உன்னுடைய பாதையில் வருகிறேன், இனிமேல் இதன் பக்கம் மீள மாட்டேன், என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ். அல்லாஹ் மன்னிப்பானா? மன்னிப்பான். அதே பாவத்தை மீண்டும் செய்கிறான், அல்லாஹ் மன்னிப்பானா? மன்னிப்பான். எப்படி புரிஞ்சிடக்கூடாது? பாவம் செஞ்சு செஞ்சு தௌபா செஞ்சுக்கலான்னு புரிஞ்சுக்க கூடாது. ஃபஜ்ரை விட்டுட்டு நம்ம அடுத்தடுத்து தௌபா செஞ்சுக்கலான்னு விட்டுறக்கூடாது. இதால தௌபா செஞ்சுட்டு வாரத்துக்கு ஜும்மால போய் மக்கால போய் ஒரு தவாப் செஞ்சா முடிஞ்சிடணும் நினைச்சிடக்கூடாது. உள்ளத்திலே உறுதி ஏற்று இனிமேல் செய்ய மாட்டேன் என்று அவன் உறுதி ஏற்றதற்கு பிறகும் மீண்டும் அவனை மீறி ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு செய்கிறான் என்றால் அல்லாஹ் மன்னிப்பான். இப்னு மஸ்ஊத் இடத்திலே இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத் ரெண்டில் ஒரு நபித்தோழர், ஞாபகம் இல்லை, அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், நான் கொலை செய்தேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? மஸ்ஊத் சொன்னார்கள், அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். இன்னொரு மனிதர் கேட்டார், நான் கொலை செய்தால் அல்லாஹ் என்னை மன்னிப்பாடா? அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்று சொன்னார்கள். என்ன அர்த்தம்? கேட்டார்கள், என்ன விளக்கம்? அந்த கொலை செய்து என்று வந்து நின்றவர் கொலை செய்து விட்டு தன்னை அல்லாஹ்விடத்திலே திரும்ப வேண்டும் என்று வந்து கேட்டார். ஆனால் இப்போது கேட்டவர், இனிமேல் கொலை செய்ய போகிறேன், என்னை அல்லாஹ் மன்னிப்பாடா என்று கேட்கிறார். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்களுடைய புரிதல் அது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்காமல் நம்முடைய மரணம் எம்மை வந்தடைந்து விட்டால் அவர்களை விட நஷ்டவாளிகள் யாரும் கிடையாது. ஒன்றை புரிந்து கொள்வோம், இறுதியாக இதை கூறி முடிக்கிறேன். அடிக்கடி கூறுவதுதான் எல்லா உரைகளிலும், பாவங்கள் மன்னிக்கப்படாமல் யாரும் சொர்க்கம் சென்று விட முடியாது.